Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கக்காய் தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே நான் இதோட இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதுவுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ இதோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணியாச்சு. இதோட கலந்து விட்டுக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். அதாவது ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சு வந்துடும். அது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகியிருக்கு. தண்ணிலாம் நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு திரும்பவும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே டைம் முருங்கைக்காவும் வேகும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை சூடான சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி சாம்பார் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.